ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு, நம்ம டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சடனா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கர் மாதிரி நிறைய இந்தியன் ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. பட் frankly speaking, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டையர்மெண்ட் தாங்க சொல்லி ஆகணும். கன்சிடரிங் அவர் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் இஸ் ஏர்லி 40s 38 கிட்ட வந்துட்டார் ஏஜ். பிளஸ் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு ஹோம் சீரிஸ் டெஸ்ட்ல லூஸ் பண்ணாரு நியூசிலாந்து கிட்ட. இது வரைக்கும் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சதே கிடையாது இந்தியாவில. வந்து அந்த ஒரு லாஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்துட்டு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்து இந்த மேட்ச் உட்காந்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருந்து நிறைய ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்த்ல அவர் கிடையாது, இந்தியா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2, 3, 4 அவர் ஆடினாரு. 5th மேட்ச் அவரே அவர் டிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி நிறைய உள்ளெல்லாம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் அந்த மேட்சஸ்ல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டாக்கிங் பாயிண்ட்ஸாவே இருந்திருக்குங்க செலக்டர்ஸ் கிட்ட. ஏன்னா கம்பீர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு டீமுக்குள்ள. யார் என்ன பண்றா, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்தியா சும்மாவே அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் மூவிங் கண்டிஷன்ஸ் ஆட தெரியல, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்ல இருந்ததுனால இது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளமா கிரியேட் ஆனாலும் இருக்கும். மேசிவ் ப்ரெஷரா இருந்துச்சு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு இன்டர்வியூ எல்லாரும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கிளார்க் வந்து ரோஹித் சர்மாவுக்கு சொல்லியிருப்பாரு, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டென்யூர் அட் டெஸ்ட் கேப்டன்சி இந்த கமிங் இங்கிலாந்து சீரிஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து நான் ட்ரை மை பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ தான் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அதை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா இப்பதான் ஆல் த பெஸ்ட்ல சொன்னாரு, ஓகே ட்ரை பெஸ்ட். திடீர்னு பார்த்தா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் இதுவும் கிரிக்கெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are going to move on பண்ண போறோம் இந்த கேப்டன்சில இருந்து, அடுத்த கேப்டன் நான் பார்க்க போறோன்ற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ரோஹித் சர்மாவுக்கு போயிடுச்சு இந்த டெஸ்ட் கேப்டன்சி. ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி சாக்டுன்னு தான் நாங்க சொல்லணும். அவர் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் தான் சொல்ல மாட்டேன், சாக் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவர் கதை. ஏன்னா இதுக்கப்புறம் டெஸ்ட்லயே பெருசா எதுவும் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கேப்டன் யாரு? இப்போ ஆப்ஷன்ஸ் கண்டெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சைட்ல சுப்மன் கில், ஹீஸ் குட் ஃபார் த காம்படிஷன். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, அவர் ஒரு சைட்ல காம்படிஷன் இருக்காரு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஈவன் கேஎல் ராகுல் கூட நல்ல சான்ஸ் இருக்குன்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டே இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுப்போம் கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருந்திருக்கு, ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அவர் அவே கண்டிஷன்ஸ்ல நல்லாவே ஆடுவார், எல்லாம் ஓகே. பட் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் லெவல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு டீம்லயே அவரோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கே தான் இருக்கு. திடீர்னு ஓப்பனிங் பண்றாரு, திடீர்னு ஒரு மேட்ச் 4 ஆட வைக்கிறாங்க, திடீர்னு அவர் டீம்ல இருப்பாரு இல்லையன்ற கொஸ்டின் போகுது. இவர் ஒரு சைட்ல. நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அடுத்த கண்டெண்டர். அவர் எப்படின்னா சம பவுலரு, எல்லாமே எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. கேப்டன்சி அப் டு த மார்க் வரைக்கும் ஓகே. பட் ஆனா ஃபிட்னஸ் இஷ்யூ அது அடுத்த ஒரு கன்சிடரேஷனுக்கு வரும். அது ஒரு ப்ராப்ளமா இருக்குமா? பும்ரால கண்டினியூஸா ஒரு 5 மேட்ச் சீரிஸ் ஸ்ட்ரெச் ஆட முடியுமா? அது ஒரு கொஸ்டின் மார்க்கா வரும். அடுத்து யாரை பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிரில்லியண்டா ஆடுறாரு, நல்லாவே பண்றாரு, எல்லாம் ஓகே. பட் அவே ஃப்ரம் த ஹோம் அதெல்லாம் நிறைய இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாமே செலக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஹெட்ஏக் மாதிரி தாங்க வரப்போகுது. இஃப் அட் ஆல் ரோஹித் சர்மா போயாச்சு அப்படின்னா பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? ஓப்பனிங் யார் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாரு. அவர் கூட பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அந்த ஸ்பாட்டுக்கு வர நிறைய சான்ஸ் இருக்கு. 1 டவுன்ல சுப்மன் கில், 4ல விராட் கோலி இருப்பாரு, 5ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வரலாம், 6ல ஜடேஜா. ஸோ இது மாதிரி தான் அந்த இதெல்லாம் போகும். ஹூ நோஸ், மேபி ஷயர் கேன் ஜம்ப் இன் தி டெஸ்ட் ஸ்குவாட். அவருக்கு ஒரு ரிடென்ஷனா இருக்கும், இது ஒரு நல்ல சான்ஸ் உள்ள வரதுக்கு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கடா அமையும் உங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் டெஸ்ட் ஸ்குவாட் பத்தி என்ன பண்ண போறாங்க, ஃபியூச்சர் எப்படிங்கிறது ஒரு செலக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெட்டேக்கா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆன் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான அடுத்த டாபிக், இன்னைக்கு டிசி வெர்சஸ் பஞ்சாப் எங்க மேட்ச் நடக்க போகுது பாத்தீங்கன்னா தரம்சாலா பெருதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த இந்த மேட்ச் கூட 200+ போன விக்கெட் இருந்திருக்கு. ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவே அடிச்சு, பஞ்சாப் நல்லா அடிச்சாங்க. சாரி, பஞ்சாப் வந்து ஒரு 200+ நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச்ல. இது இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும் டெல்லிக்கு. ஏன்னா டெல்லிக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பஞ்சாப் கையில இருந்து. ஏன் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ரீசெண்ட் ஓபனர்ஸ் பிரியன்ஸ் ஆரியாவா இருக்கட்டும், பிரப்சிம்ரன், 2 பேருமே செம்ம இம்ப்ரெஸா வந்திருக்காங்க. பிரப்சிம்ரன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண தெரியும், லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கொஞ்சம் கேம் ரன்ஸ் எல்லாம் நல்லா கன்வெர்ட் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பிரியன்ஸ் ஆரியா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபைண்டுங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப்க்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கு, சூப்பரா பண்ணிட்டே இருக்காங்க. த்ரூ ஷயர்ஸோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. அவர் அண்டர் த ரேடார் போயிட்டாருந்தாங்க சொல்லணும். இதே வந்து வேற ஃபேமஸான கேப்டன்ஸா பண்ணிருந்தா ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பாங்க. அண்ட் ஷயர்ஸ்ங்கிறனால யாரும் பெருசா பேசப்படல. கண்டிப்பா நோட்டபிளான பர்சனா இருக்காரு. ஆக்சுவலி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்டையர் ஐபிஎல் சூப்பரா பண்ணிருக்காரு. ஷயர்ஸ் கேப்டன்சியா இருக்கட்டும், பேட்டிங்காவும் இருக்கட்டும், அது ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னொரு சைட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்.
டெல்லி கேபிட்டல்ஸோட பெரிய கொஸ்டின் மார்க்கு ஏன் ஓப்பனிங்கே ஒரு மாதிரி ஷேக்கியா இருக்கு. திடீர்னு ஒரு மேட்ச் ஃபாஃப் வராரு, திடீர்னு அவர் கிடையாது, அபிஷேக் போறாரு, ஜேக் ஃப்ரேசர் மெக் இருக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காவே இருக்கு. பட் டெல்லிக்கு டிஸ்பைட் தே ஹேவ் வெரி குட் பவுலிங் அட்டாக். லாஸ்ட் மேட்ச் நட்டு வந்தாரு, பட் ஆனால் மழை வந்தனால அவர் பெருசாக போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த மேட்ச் அவர் நல்லா யூஸ் பண்ணுவாரா? அதெல்லாம் யூஸ் பண்ணா டெல்லி இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரலாம். ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஓப்பனிங் என்ன பொறுத்த வரைக்கும் யார் இருக்கலாம்னா கேஎல் ராகுல் மஸ்ட் ஓப்பன் ஷூர். கேஎல் ராகுல், அபிஷேக் பட்டேல் ஓப்பன் பண்ணிட்டு 1 டவுன்ல உங்களுக்கு ஃபாஃப் வரணும், 4ல கருண் நாயர், 5ல ஸ்டப்ஸ், 6ல அக்ஷர் பட்டேல், 7ல விபி, 8ல அசுதோஷ். இது பக்காவா இருக்கும் டெல்லிக்கு. இந்த லைனப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேம், ஒரு ஈவன்லி பாய்ஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல என்ன கேட்டா வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல கேமா இருக்கும் உங்களுக்கு. தரம்ஸ் கொஞ்சம் சின்ன சைட் பவுண்டரிஸ் எல்லாமே சின்னதா இருக்கு, நல்லா வச்சு அடிக்கலாம், நல்ல கிரவுண்டா தான் இருக்க போகுது. பிளஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேசர்ஸோட டேவா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வைஷாக் விஜயன் ஆடலாமா, ஹர்ப்ரீத் பிரார் ஆடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே பஞ்சாப் இருந்திருக்கு. பாப்போம் அந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி சால்வ் பண்றாங்கன்னு. என்ன கேட்டா வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பட் என்னோட போல் ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு பஞ்சாப் தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸே வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கீழே, பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.